வாங்க என்னோட பரபரப்பான காலை ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புதன்கிழமை காலையிலேக்கு வந்து பாஸ்தா, மத்தியானத்துக்கு வந்து உருண்டை குழம்பும் சொரக்காய் கூட்டும் தான். ஆல்ரெடி கடலப்பருப்புலாம் ஊற வச்சுருக்கேன். இங்கே சொரக்காய்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். அது கூடவே சொரக்காயும் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் என்ன காயினே தெரியாது. நார்மலாக பேனில் பண்ணால் நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. பட் அது ஒரு நல்ல காய். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாதமும் வெந்தாச்சு. பாஸ்தாக்கு பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நம்ம பாஸ்தா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் தக்காளி கூடவே இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தனியாகவே விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா நிறைய பேர் உருண்டையை தனியாக வேக வச்சு போடுவாங்க. நிறைய ஊர் சைடு. நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த பழக்கம் கிடையாது. நாங்கள் பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே உருட்டி டேரெக்டாகவே குழம்புல போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே கொதிக்க விட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். மிச்சமாக வடை தட்டலான்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. பையனையும் ஸ்கூல் கிளப்பிட்டா இன்றைக்கி அவனுக்கு பாஸ்தா தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அவனையும் கிளப்பி விட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்து நம்மளும் கிளம்பி வேலைக்கு போக வேண்டியதான். இன்னொரு விளாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.